பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார். பரமக்குடியிலிருந்து ஒரு கட்சிக்காரர் வர்ற, தன் மகனை கூட்டிட்டு வர்றார். நல்லா படிக்கிற பையன், எம்எஸ்சி சீட்டு வாங்கணும். மார்க்கை பார்க்குறாரு, நல்ல மார்க். சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்எஸ்சி சேர்க்கணும். இல்லைங்க, மொத்தமே 12 பேர் படிக்கக்கூடிய லேப் வசதி தான் நம்ம கிட்ட இருக்குது. இவர் அடுத்த இடத்தில் இருக்கிறார், வாய்ப்பில்லை. டக்குன்னு காமராஜர் கேட்கிறார், ஓ வாய்ப்பு இல்லையா? இப்போ உங்க வீட்டில் 5 பேருக்கு சமைக்கிற பானை தான் இருக்கு, உங்க சொந்தக்காரங்க 10 பேர் வந்துடுறாங்க, 5 பேரை வீட்டுக்கு போக சொல்லிடுவியா? அப்படிலாம் இல்லைங்க, முதல் 5 பேருக்கு சமைச்சிட்டு மறுபடியும் 5 பேருக்கு அதே பானையை கழுவி சமைப்போம், செய்வேல? அதே மாதிரி காலையில 12 பேர் லேப்ல படிக்கட்டும், 12 பேர் கிளாஸ்ல இருக்கட்டும், மத்தியானம் இவங்க அப்படியே மாத்தி விடு, இன்னும் 12 சீட்டு கொடு என்று ஒரு பிள்ளைக்கு அரசாங்கம் செய்கிற உதவியை ஷிஃப்ட் முறையை அறிமுகப்படுத்தினார். ஷிஃப்ட் முறையை அறிமுகப்படுத்தி ஷிஃப்ட் முறை 12 பேர் படிக்கிற இடத்தில் 24 பேரை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தால் முடியும். காமராஜர் மாதிரி தலைவர்களால் முடியும். நம்ம அப்பா, என் பிள்ளைக்கு ஒரு